இங்கு வந்து நம்முடைய மண்ணில் உழைக்கின்ற அந்த சாதாரண உழைக்கும் தொழிலாளியை நாங்கள் எதிர்க்கவில்லை. என்எல்சியில் கூட சாதாரண ஷெட்டு போட்டு கைவரை இல்லாம, இஎஸ் இல்லாம, பிஎஃப் இல்லாம அடிமைய அந்த ஒப்பந்தத்தை நடத்துகிற முதலாளி சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுக்கான அடிப்படை உரிமை சுரண்டப்படுகிறது என்பதில் இருந்தும் நாங்கள் அவர்களை பாதுகாக்கிறோம். ஆக அந்த வகையில் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். வடவர்களுடைய வணிகம், தங்க வணிகம் நம்மகிட்ட இல்ல, இரும்பு வணிகம் நம்மகிட்ட இல்ல, எலக்ட்ரிக்கல் நம்மகிட்ட இல்ல, ஜவுளி நம்மகிட்ட இல்ல, ஈரோடு மஞ்சள் வணிகம் நம்மகிட்ட இல்ல, சீட்டி நாயுடு பரம்பரை கிட்ட இருந்த ஒட்டுமொத்த நிறுவனங்களுடைய முதலாளித்துவம் நம்மகிட்ட இன்னைக்கு இல்ல. என் ஊர்ல இந்த முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி என்கிட்ட இல்ல, வைர வணிகம் நம்மகிட்ட இல்ல. இது எல்லாம் யாருக்கு இருந்துச்சு? நம்மூர் செட்டியார், நம்மூர் நாயர், நம்மூர் பொங்கல கவுண்டர், அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்மூர் ஆச்சாரம் செஞ்ச வெள்ளி கொலுசு சேலத்தில் முழுவதுமாக அவர்கள் கைகளுக்கு போய்விட்டது. சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு மால், நீங்கள் விடுமுறைகள் 15 நாள் 20 நாட்கள் வந்து தங்கி உங்கள் குடும்பத்தோடு சுற்றி பார்ப்பதற்கோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கோ செல்கின்ற ஓரமாக இருந்து நீங்க இருக்கிற அத்தனை ஐடெக்ஸ் திரையரங்கத்தில் இருந்து சத்தியம் காப்பஸ் ஒன்று கூட இந்த மண்ணின் 12 கோடி தமிழ் மக்களுக்கு இல்லை. ஒரு காலத்துல மண்ணடி எடுத்துட்டா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு தான் இரும்பு வணிகம் இருக்கும். இன்னைக்கு அவன் வந்து அங்க டோல்கேட் போட்டான், இது மார்வாடி கோட்டை, உள்ள வரணும் எங்களை கேட்டு வாங்கன்றான். ஆக ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கான வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஹோலி பண்டிகை எப்படி வந்திருக்கு? விநாயகர் சதுர்த்தி, நானும் எங்க ஊரில் 30 வயசு சின்ன வயசு குழந்தையா இருக்கும், எங்க அம்மா ஒரு பசுமாட்டு சாணியை எடுத்து குடிச்சு அருகம்புண்ணை வச்சு அப்படியே ஒரு சாமி கும்பிட்டு தூக்கி குளத்திலே கேணிலே போட்டுருவாங்க. இன்னைக்கு விநாயகர் ஊர்வலம் என்கிற பெயரில், அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் இருக்கின்ற அவர்கள் பள்ளிவாசல்கள் மசூதிகள் வழியாக சென்று ஒரு மத நல்லிணக்கத்திற்கு கேடுகள் வைக்கிற பண்பாட்டை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிற ஆதிக்கத்தை வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எதிர்க்கிறது. அதனால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகளாகிய நீங்கள் உங்கள் கல்விக்கு ஏற்ற வேலையை புலம்பெயர்ந்த நாடுகளில் செய்வதில்லை. அதை தருகின்ற நாடுகளுக்கு நன்றி சொல்கிறோம். பாதுகாப்பாக உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிற அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் எங்கள் அரசாங்கத்திடம் எங்கள் இளைஞர்களுக்கு எங்கள் மண்ணில் வேலை தாருங்கள் என்பதுதான் எம் கட்சியினுடைய பிரதான இயக்கம்.